ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரன்ற ஒரு மலை கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் சைட்லேருந்தோ இல்லை தருமபுரி சைடு, ஒசூர் இந்த சைட்லேருந்தெல்லாம், நம்ம அரூர் சைட்லேருந்தெல்லாம் இந்த கோவிலுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் ஆனதுமே, நம்ம பஸ்ஸு விட்டு இறங்கினதுமே என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜ் தாங்க. இந்த வில்லேஜை கொஞ்சம் நடந்து தான் நம்ம போகணும். ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ அங்கே தெரிகிற நம்ம அந்த மலைக்கு தான் போக போகிறோம். மலைக்கு மேலே ஏறி போக போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம கிட்ட மலைக்கு வந்துட்டோன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போகணும். வண்டியோ காரோ இருந்தால் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்க்கிங் போட்டுக்கலாம். இது வந்து கோவிலுக்கு என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே இருந்து வண்டி எதுவும் போகாது. இது கொஞ்சம் தூரம் நடந்ததுமே படிக்கட்டு வந்துடுது. படிக்கட்டுனா அது கொஞ்சம் சரிவாக தான் இருக்கும். போகிற வழியிலே நம்ம நிறைய குரங்குங்க, மயிலுங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து வந்து என்ட்ரன்ஸ் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளும் ஏற ஆரம்பிச்சிட்டோம். படிக்கட்டுன்றத விட இது கொஞ்சம் ஒரு சரிவாக தான் இருக்குமே. இதில் வந்து நிறைய சாமிங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய கிட்ட கீழே இறங்கி போகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியிலே கொஞ்சம் தூரத்துலேயே எனக்கு ஒரு மயில் மட்டும் கிட்ட வந்துடுச்சு. கண்ணுக்கு கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு முருகரோட வாகனமாக நம்மளுக்கு தரிசனம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா மேலேருந்து ஒரு 2 பேர் கீழே வர சவுண்டு கேட்கவே அந்த மயில் வந்து அப்படியே ஆப்போசிட் ரிவேஸ் எடுத்துச்சு. அது போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு. அந்த மயில் வந்து இவ்வளோ க்ளோஸ் அப்பில் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.